ரொம்பவே எம்மியான பிரெட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நான் 3 பிரெட் எடுத்திருக்கேன். அதில் சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி மிதமான சூட்டோடு வச்சுருக்கேன். அதை அந்த பிரெட்டில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அந்த பிரெட்டை நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பேனில் 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை, 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலரில் கேரமல் ஆனால் போதும். இதுக்கு மேலே விட்டோம்னா அப்புறமா கசக்க ஆரம்பிச்சிடும். எந்த பவுலில் புட்டிங் ரெடி பண்ண போகிறோமோ அதில் உடனே இந்த கேரமலை ஊற்றி நம்ம நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் விட்டுட்டோம்னா அப்படியே திக்காகிடும். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சிருந்த பிரெட் ஸ்லைசஸ், 4 முட்டை, சர்க்கரை, ஃப்ரெஷ் க்ரீம், வெனிலா எசன்ஸ் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து அதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சு இதுக்குள்ளே நம்ம அந்த வடிகட்டி வச்சு இந்த மிக்ஸை இறக்கி ஒரு 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்து ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா செம்ம எம்மியான புட்டிங் ரெடி. இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கும் போது வீடியோ கொஞ்சம் கட் ஆயிடுச்சு, அதனால ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செம்ம சாஃப்டான புட்டிங் ரெடி.